ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சீசனுக்கு நம்ம தோட்டத்தை எப்படி தயார் பண்ணி வச்சுக்கிறதுன்றதை நம்ம வீடியோவாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா ரீபோட்டிங் பண்ணுறது எப்படி. அதாவது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பயன்படுத்தின ஒரு மண் கலவையை எடுத்து அதில் நம்ம தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் சேர்த்து திருப்பி நம்ம அடுத்த சீசனுக்கான ஒரு பாட்டிங் மிக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த வீடியோட முடிவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி ஒரு போனஸ் டிப்ஸும் சொல்கிறேன். அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். என்ன வியூவர்ஸ், நேற்று போட்டிருந்த அந்த கம்போஸ்ட் பீன் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா? இன்னும் நீங்கள் அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் போய் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மண்கலவை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் பயன்படுத்தின மண்கலவை. இதில் ஆல்ரெடி செடி வச்சுருந்தேன், அந்த செடி செத்து போயிடுச்சு. அந்த பாட்டிங் மிக்ஸை நான் இங்கே கொட்டி வச்சுருக்கேன். இதில் ஓரளவுக்கு சத்துக்கள் கம்மியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சத்து கொஞ்சம் கொடுக்கணும். நான் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே தயாரித்த உரம் ஹோம்மேட் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் நான் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே அடுத்தது நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மணல் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு ரொம்ப நல்லது. ஆத்து மணல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஹார்ட்வேர் ஷாப்பில் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஆத்து மணலை பார்த்திங்கன்னா இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை உங்களுக்கு தண்ணி வடிகால் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் இந்த மணலில் இருக்கிற தாதுக்கள் பார்த்திங்கன்னா செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் கொடுக்கறதுக்கும் இந்த மணல் ரொம்ப உபயோகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பழைய பாட்டிங் மிக்ஸில் நிறையா ஃபங்கஸ், பாக்டீரியா, அதுக்கப்புறம் புழுக்கள்ன்ட்டு நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோடையே நம்ம ஒரு புதுச்செடி நம்ம வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேறு அழுகல் நோய், அதுக்கப்புறம் செடி சாகிறது, உங்களுக்கு இலைகள்லாம் டல் ஆகுறது, அதுக்கப்புறம் பூக்கள் பூக்காமல் இருக்கிறது, காய்கள் காய்க்காமல் இருக்கிறதுன்ட்டு நிறைய பிரச்சனை கொடுக்கக்கூடியது இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். வேப்பம் புண்ணாக்கு பார்த்திங்கன்னா மண்ணுக்கு கீழே இருக்கிற எல்லாத்தையுமே இந்த வேப்பம் புண்ணாக்கு சரி பண்ணும். மண்ணுக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் சரி பண்ணும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு கார்னருக்கான ஒரு டிப். இதனால் இந்த வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடியிலேருந்து எல்லா இடத்துக்கும் நல்லா பரவற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மேலே கீழே சைட்லன்ட்டு எல்லா இடத்துக்கும் நல்லா பரவற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மணல், உரம், அதுக்கப்புறம் இந்த வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா கஷ்டப்பட்டு இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த சீசனுக்கு ராஜா மாதிரி உட்காந்து நம்ம காய்கறியை நம்ம போட்டு அறுவடை பண்ணி எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கார்டனை அழகாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன் கூடவே பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ பார்க்க நீங்களும் உங்கள் தோட்டத்தை ரெடி பண்ணிகிட்டே வாங்க. அடுத்த சீசனுக்கு இதோட பலன்களை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும், நம்புங்க. அண்ட் இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு ஒரு குட்டி போனஸ் டிப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பாட்டிங் மிக்ஸர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் நம்ம வச்சிடுறோம். இதை அப்படியே நீங்கள் ஓரமாக எடுத்து வைக்காமல் நீங்கள் டெய்லி தண்ணி தெளிச்சுக்கிட்டே வாங்க. தண்ணி தெளிக்கிறது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் இதில் தெளிச்சுட்டே வாங்க. என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் தெளிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன் அமிலம், பஞ்சகாவியம், அதுக்கப்புறம் சீவீட் ஃபெர்டிலைசர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கம்போஸ்ட் டீ, இதெல்லாம் நீங்கள் தெளிச்சுட்டு வரலாம். வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் தெளிச்சுட்டு வரலாம். இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி, காய்கறி கழுவுன தண்ணி, அதுக்கப்புறம் சாதம் வடித்த கஞ்சி, இந்த மாதிரி லிக்விடெல்லாம் கூட நீங்கள் இந்த பாட்டிங் மிக்ஸில் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். இந்த போனஸ் டிப்ஸுமே கூட சேர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயனுள்ளட்டும். மறக்காமல் நம்ம சேனலை அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம தோட்டத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அடுத்த சீசனுக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sактhivel. Have a happy growing day.